Hi everyone, welcome back to my channel. 12th standard mathematics 90 out of 90 90 எடுக்கிறதுக்கு நீங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான क्वेश्चंस இந்த சாப்டர் வைஸ் நான் சொல்ல போறேன். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस எல்லாமே சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு 70 மார்க் 60 மார்க் அப்படி கிடையாது. நீங்க யாரெல்லாம் 90 ஏம் பண்றீங்களோ ஏம் பண்ணி படிக்கிறீங்களோ சோ அப்பனா தான் அட்லீஸ்ட் ஒரு 85 87 88 அந்த மாதிரி 100க்கு ஒரு 95 மார்க் மேல எடுக்க முடியும் ஓகேங்களா. சோ அதனால நீங்க 90 எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 20 மார்க் பண்ண எடுக்கிறாங்க. இந்த 20ல 17 क्वेश्चन அல்லது 18 क्वेश्चन வந்து புக் பேக் கேட்பாங்க. 2-3 क्वेश्चन புக் இன்சைட் ஓகேங்களா. சோ நீங்க புக் பேக் பண்ணோட தரவா படிச்சிட்டீங்கனாலே 17 ல இருந்து 18 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் வந்து 12th ல மேத்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒரு மாதிரி மாடரேட் கூட கொஞ்சம் அதிகமா டஃபா தான் இருந்துச்சு. பட் இந்த மேத்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சோ இந்த தடவை வந்து மேபி வந்து மேத்ஸ் கொஞ்சம் மாடரேட் லெவல்ல கேட்க சான்சஸ் இருக்கு. சோ அப்படிங்கறப்ப அதுக்கேற்ற தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ஈஸியா கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால அடுத்த எல்லாரும் ஈஸியா கேட்பாங்க கிடையாது. மேபி லாங்குவேஜ் டஃபா கேட்டு மேஜர் ஈஸியா கேட்கலாம். சம்டைம்ஸ் லாங்குவேஜ் ஈஸியா கேட்டு மேஜர்ல கொஞ்சம் சூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. சோ அப்படிங்கறப்ப இது எல்லாத்துக்கும் மேல நம்ம 4 நாள் லீவ் இருக்குது. சோ ஒரு நாள் முடிஞ்சிச்சு 3 நாள் இருக்குது ஓகேங்களா. சோ அதனால அதுக்கேற்ற மாதிரி क्वेश्चन மேபி கொஞ்சம் ஈஸிங்கிறத தாண்டி நம்ம மாடரேட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசுனா கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஓவரா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் சேர்த்து சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல தனியா இருக்கும் 2 மார்க் 3 மார்க் தனியாவும் 5 மார்க் தனியாவும் சொல்றேன். சோ மஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் எஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிருங்க. தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணுங்க. டெய்லி ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் ஷேர் பண்ணுங்க. அதை பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே சோ மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1 ல எக்சர்சைஸ் 1.1 சாப்டர் 1 ல எக்சர்சைஸ் 1.1 ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்க. அடுத்து தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चन ஃபிஃப்த் क्वेश्चन இதெல்லாம் வந்து 5 மார்க் ஃபிஃப்த் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन சிக்ஸ்த் क्वेश्चन 7 8 9 10 11 12 13 14 15 இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எல்லாமே பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான். சோ நல்லா பாருங்க. எக்ஸாம் 1.2 ல இருந்து 1.12 1.2 1.3 1.4 1.5 1.6 1.7 1.8 1.9 1.10 1.11 1.12 இந்த மூணு நாள் நான் படிக்க முடிஞ்ச அளவுக்கு क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன். அதிக மார்க் கொடுக்கல. சோ அதுவும் 90 எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப அதிகமா படிக்கணும். பட் அதையும் கம்மி பண்ணி 3 நாள்ல ஒரு ஸ்டூடெண்ட்னால எவ்வளவு படிக்க முடியுமோ சோ அவ்வளவுதான் கொடுத்திருக்கேன். அதுக்கு மேல நான் கொடுக்கறேன். எக்ஸர்சைஸ் 1.2 ல क्वेश्चन 1 2 3 ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 1.20 19 30 இதெல்லாம் பாருங்க. எடுத்துக்காட்டு எக்ஸாம் தான். எக்ஸாம் 1.14 1.17 1.18 தேர்ட் क्वेश्चनல அது எக்ஸர்சைஸ் 1.2 ல தேர்ட்ல செகண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் கேட்கப்படுது. செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. அது பாத்துங்க. அடுத்து எக்ஸர்சைஸ் 1.3 ல ஃபர்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन 5 ஃபிஃப்த் क्वेश्चन 5 மார்க் 1.3 ல செகண்ட் ஃபிஃப்த் 5 மார்க் அட் தி சேம் டைம் ஓகே 1 மார்க் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இது செகண்ட் क्वेश्चन ஃபிஃப்த் क्वेश्चन வந்து 5 மார்க் எக்ஸாம் 1.23 24 வந்து 5 மார்க். சோ இத வந்து நல்லா பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस இருக்கு ஓகேங்களா. சோ அடுத்து வந்து எக்ஸர்சைஸ் 1.4 ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இதெல்லாம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அதுக்கு அதே எக்ஸர்சைஸ் 1.4 ல 5 மார்க் क्वेश्चन ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு 5 மார்க். சோ அதனால அதை கொஞ்சம் நல்லா பாத்துங்க. சோ அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन 5 மார்க். எக்ஸாம் 1.25 26 இந்த ரெண்டு क्वेश्चन 5 மார்க். அடுத்து எக்ஸர்சைஸ் 1.5 ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிள்ஸ் தான் எனக்கு கம்பல்சரி வந்து 5 மார்க் கொடுப்பாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸர்சைஸ் 1.6 ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன் அதே மாதிரி 5 மார்க்ல செகண்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन எக்ஸாம் 1.33 34 29 30 இதெல்லாம் வந்து நல்லா பாத்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸர்சைஸ் 1.7 ல 5 மார்க்ல செகண்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन எக்ஸாம் 1.36 ல இருந்து 1.40 வரைக்கும் 1.36 1.37 1.38 1.39 1.40 1.14 அவ்வளவுதான். ஓகே சோ இதெல்லாம் வந்து நல்லா பாத்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்து வந்து சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்
பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வரதா வரும். ஸோ அந்த 4 எக்ஸசைஸுமே ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th கொஸ்டின் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.3ல இது சார் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 2.3ல இருந்து 2.8 2.3 2.4 2.5 2.6 2.7 2.8 பார்த்துருங்க. இது இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th எக்ஸாம்பிள் 2.9ல இருந்து 17 வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.9 10 11 12 13 14 15 16 17 triangle inequality very important inequality and inequality பாருங்க. எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन வந்து 5 மார்க், தேர்ட் क्वेश्चन செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபோர்த் क्वेश्चन ஃபிஃப்த் क्वेश्चन எக்ஸாம்பிள் 2.18 2.19 2.21 பாருங்க. எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஃபோர்த், செகண்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் செகண்ட், தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் பாருங்க. ஃபிஃப்த் வந்து very important 5 மார்க். எக்ஸாம்பிள் 2.24 2.25 பாருங்க. 2.27 வந்து very important 5 மார்க் क्वेश्चन. அடுத்து ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி 3 ஒரு புக்ல அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பண்புகள் கண்டுபிடிக்கிறது பாருங்க. பண்புகள் 1 2 பண்புகள் 3. அடுத்து எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் இதெல்லாம் 5 மார்க் क्वेश्चन. அது 6th வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 7th 5 மார்க் क्वेश्चन, 8th 5 மார்க். 6 7 8 மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சோ இந்த எக்ஸசைஸும் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் நல்லா பாருங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.20 ல இருந்து 31 2.28 2.29 2.30 2.31. அடுத்து எக்ஸாம்பிள் 2.30 34 35 36 இந்த 4 क्वेश्चन இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चन. அஞ்சு மார்க்ல கேட்கக்கூடியது கம்பல்சரி பாத்துக்கங்க. சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன். சோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு 5 மார்க் இருப்பாங்க. எக்ஸசைஸ் 3.1ல 9 11 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 10 இது மூணு. சோ 1 2 4 5 7 8 9 11 10 பாத்தீங்கன்னா அது மூணு லாஸ்ட் மூணு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.1 ல இருந்து 3.7 வரைக்கும் பாத்துக்கங்க வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.2 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள் 3.9 ல இருந்து 3.30 எக்ஸசைஸ் 3.3 ல 1 2 4 6 7 ஃபிஃப்த் क्वेश्चन வந்து 5 மார்க் அதான் எழுதுங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 3.15 ல இருந்து 21 5 மார்க் क्वेश्चन. எக்ஸசைஸ் 3.4 ஃபுல்லா இந்த எக்ஸாம்பிள்ஸோட பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चன் கேட்கக்கூடிய எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 3.5 ல 1 2 3 4 5 6 வந்து 5 மார்க். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.27 29 28 வந்து 5 மார்க். எக்ஸசைஸ் 3.6 ஃபுல்லா இந்த எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா 5 மார்க் கேட்கக்கூடியது. ஓகே. சோ அடுத்து சாப்டர் 4 1 மினிட். சாப்டர் 4 ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 2 3 4 5 5 மார்க் क्वेश्चन வந்து 6 and 7. எக்ஸசைஸ் 4.1 ல வந்து சார் எக்ஸாம்பிள் 4.1 ல இருந்து 4.3 4.4 4.4 5 மார்க். எக்ஸசைஸ் 4.1 ல 1 to 7 ஃபுல்லா பாத்தீங்கன்னா 8 क्वेश्चन 5 மார்க். எக்ஸாம்பிள் 4.6 4.7 எக்ஸசைஸ் 4.3 ல 1 to 3 எக்ஸாம்பிள் 4.8 ல இருந்து 4.11 வரைக்கும் 4.10 ல வந்து இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चन. அடுத்து எக்ஸசைஸ் 4.4 ல 1 to 2 ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 ல செகண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து 5 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 4.13 14 15 எக்ஸசைஸ் 4.2 ல ஃபர்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் ல செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் ல செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் क्वेश्चन சார் தேர்ட் ல செகண்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், அப்புறம் ஃபோர்த் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन 5 ல இருந்து 10 வரைக்கும் क्वेश्चन நம்பர் 5 ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन அது பாத்துக்கங்க. அடுத்து அகைன் 5 மார்க் எக்ஸாம்பிள்ல 4.20 4.19 22 23 24 26 27 28 29 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 4.17 அது பாத்துக்கங்க அது 2 மார்க் அது 4 சப்டிவிஷன் 2 மார்க். எக்ஸாம்பிள் 4.18 மெத்தட் சப்டிவிஷன் 5 மார்க். இதெல்லாம் நல்லா பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 5 சாப்டர் 5 வந்து 2 5 மார்க் வந்து கேட்பாங்க. சோ சாப்டர் 5 ல 2 5 மார்க் 6 ல 2 5 மார்க். சோ இந்த ரெண்டு சாப்டர் படிச்சீங்கன்னா நான் 3 ல இருந்து 4 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 5 ல எக்ஸசைஸ் 5.1 ல 2 மார்க் 3 மார்க் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சோ அதெல்லாம் ஃபுல்லா பாத்துக்கங்க. எக்ஸாம்பிள் 5.10 6th क्वेश्चन வந்து 5 மார்க் கேட்பாங்க.
7.4, 7.2, 7.8, 7.7 இதெல்லாம் வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 2 mark 3 mark பொறுத்தவரை எக்ஸசைஸ் 7.3, 7.4, 7.6 இதெல்லாம் வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதுக்காக இதெல்லாம் ஃபுல்லா வந்து அது வந்து பர்டிகுலர் क्वेश्चंस கிடையாது அந்த சாப்டர்ஸ்ல. எல்லாம் சேம் டைப் டிஃபரண்ட் क्वेश्चन. எப்படி சொல்றது? டைப் ஒரே டைப், மெத்தட் ஒரே மெத்தட், நம்பர்ஸ் வேல்யூஸ் மாறி இருக்கும். சோ ஈஸியா எழுதலாம். சோ அதனால தான் சாப்டர் 8ல exercise 8.1 1 to 7, example 8.2, 8.3, 8.4, exercise 8.2 1 to 11, example 8.5, 8.6, 8.7, exercise 8.3 2 to 7, 2 lessons இருக்கும். example 8.10, exercise 8.4 1 3 4, 5 mark question 2 6 7 8 9 very important ஆன exercise 5 mark compulsory கேட்கக்கூடியது பாத்துக்கங்க. and example 8.13 14 also, exercise 8.5 fully the example பாத்துக்கங்க. exercise 8.6 ல 1 to 5 mark question very important. 4 to 9 5 mark sorry 3 mark 1 to 3 mark 4 to 9 5 mark. அடுத்து exercise 8.2 ல exercise 8.2 வந்து 3 mark question சொல்லிருக்காங்க பாருங்க. அடுத்து exercise 8.7 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா fully the example பாருங்க. 5 mark question very important exercise இது. அடுத்து chapter 9.2 exercise செகண்ட் சம் பாருங்க. 2 சம் இருக்கும் அத பாருங்க. 9.3 ல 5 mark question ஃபர்ஸ்ட்ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த் செகண்ட்ல ஃபோர்த் செவன்த் 4th 7th 8th 9th 10th 11th பாத்தீங்கன்னா 5 mark. 9.5 எக்ஸாம்பிள் வந்து 9.12 ல 2 mark 3 mark. எக்ஸாம்பிள் 9.14 வந்து 3 mark. எக்ஸர்சைஸ் 9.9 ல 4th क्वेश्चन அதாவது 5 mark question. எக்ஸர்சைஸ் 9.6 ல சரி எக்ஸாம்பிள் 9.62 வந்து 64 பாத்தீங்கன்னா அப்ப 68 ஒரு பாத்தீங்க எக்ஸ்ட்ரா. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 5 mark questions சோ அத பாத்துக்கங்க. ஓகே. சோ அடுத்து இதெல்லாம் 5 mark. எக்ஸாம்பிள் 9.16 ல இருந்து 9.18 வரைக்கும் பாத்துக்கங்க. and 9.21 9.26 ல இருந்து 9.28 9.30 2 mark 3 mark பொறுத்தவரை எக்ஸாம்பிள் 9.24 9.25 எக்ஸர்சைஸ் 9.4 13 எக்ஸாம்பிள் 9.31 39 எக்ஸர்சைஸ் 9.5 fully the example எக்ஸர்சைஸ் 9.6 ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 80 சப்ஜெக்ட் வரைக்கும் பாத்துக்கங்க. and example 9.37 to 42 அடுத்து நீங்க சொல்லுங்க அந்த क्वेश्चंस ஆல்ரெடி 9.2 சோ அது பாருங்க. 10th chapter ல 2 mark பொறுத்தவரை exercise 10.1 ஃபுல்லா பாத்துக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் exercise 10.2 10.3 10.4 fully the example ஈஸியா இருக்கும். only the method what you have அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறது தெரிஞ்சா உங்களால டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேஷன் பண்ண முடியும் பாத்துக்கங்க. and exercise 10.5 ல 4th question ஃபுல்லா பாத்துக்கங்க. very important அது சப்ஸ்டிட்யூஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் 10.11 10.12 10.15 10.16 5 mark வரதுனால exercise 10.6 ல 1 to 8 and example 10.15 ல இருந்து 22 வரைக்கும் பாத்துக்கங்க. exercise 10.7 ல 1 2 3 4 6 7 8 10 12 13 14 15 example 10.22 ல இருந்து 26 5 mark. exercise 10.8 fully இது example பாத்துக்கங்க. chapter 11 ல exercise 11.1 fully the example 11.2 ல வந்து 2 4 6 7 அதெல்லாம் பாத்துக்கங்க. 5 mark question. example 11.67 sorry 1.6 1.7 1.8 1.9 அடுத்து இந்த 11.8 வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark. exercise 11.3 ல 1 to 6 5 mark ல 3 4 5 example 11.12 14 18 இதெல்லாம் 5 mark பாத்துக்கங்க. and exercise 11.4 ல ஃபர்ஸ்ட் ஃபோர்த் 5 mark செகண்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட்ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் எய்த் எக்ஸாம்பிள் 11.16 ல 18 16 17 18 5 mark. exercise 11.4 ல 1 2 3 4 5 mark வந்து 5 6 7 8 9 example 11.19 ல இருந்து 22 வரைக்கும் பாத்துக்கங்க. 5 mark question. 12th question வந்து ஈஸியா அந்த ட்ரூத் டேபிள் 12.1 1 to 8 பாத்துக்கங்க. 5 mark ல 9 very important. example 12.1 12.2 12.5 12.6 exercise அப்புறம் 12.7 ல சொல்றாரு. அப்புறம் 12.8 12.8 ல வந்து 12.12 ல இருந்து 9 அப்புறம் சாரி 12.9 12.8 very important ஆன 5 mark questions இதெல்லாம் பாருங்க. so then வந்து ட்ரூத் டேபிள் very easy ஆனது. theorem 12.1 12.2 பாருங்க 2 mark sometimes கேட்பாங்க. exercise 12.2 தான் important 5 mark கம்பல்சரி கேட்கக்கூடியது. 3 4 5 6 ல 5 mark question அதாவது இந்த ட்ரூத் டேபிள் வெரி important. so example 12.16 and 19 இதெல்லாம் பாருங்க. so this is the top most important 2 mark 3 mark and 5 mark questions for your public examination.